அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்ல சில சமயங்கள்ல எந்த ஒரு காரியமும் இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய பெரிய சண்டை வரும். வீட்ல இருக்கிறவங்களுக்குள்ளவே ஒருத்தர ஒருத்தர் பார்த்தாலே கோபம் வரும். தூக்கம் சரியா வராது. எப்பவுமே ஒரு மாதிரி மனசுக்குள்ள பாரமும், சோர்வும் இருந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெளியில இருந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களோட கண் திருஷ்டி, அப்புறம் நம்ம வீட்லயே தேங்கி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது கெட்ட சக்திங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கும். இந்த நெகட்டிவ் எனர்ஜிய முழுமையா நம்ம வீட்ட விட்டு விரட்டி, அமைதியும், நிம்மதியும் கொண்டு வர ஒரு அபூர்வமான தாந்திரிக பரிகாரத்த பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க கண் திருஷ்டிய எடுக்க நாம பயன்படுத்த போற 2 முக்கியமான பொருளுங்க. நம்ம சமையல் அறையில இருக்கிற கல்லுப்பும், பூஜை அறையில இருக்கிற கொட்டைப்பாக்கும் தாங்க. கல்லுப்புக்கு இயற்கையாகவே கெட்ட சக்தியை உறிஞ்செடுக்கிற அபாரமான சக்தி இருக்குங்க. குறிப்பா கடல்ல இருந்து கிடைக்கிற இந்த உப்பு மகாலட்சுமியோட அம்சம். இது வீட்ல இருக்கிற கண் திருஷ்டிய ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி எடுத்துடுங்க. அது கூடவே நாம கொட்டைப்பாக்கையும் சேர்க்கும்போது அந்த பரிகாரத்தோட சக்தி பல மடங்கு அதிகமாகுங்க. கொட்டைப்பாக்குக்கு வசிய சக்தி அதிகம். அது கெட்டதை விலக்கி நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள். சரி, இப்ப வாங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு சின்ன மண் அகல் விளக்கு. மண் அகல் விளக்கு இல்லைன்னா ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா பிளாஸ்டிக்கோ எவர் சில்வர் பாத்திரமோ யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஒண்ணு மண்ணை யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த மண் அகல் விளக்கு நிறைய கல்லுப்பை நிரப்பிக்கோங்க. எந்த இடைவெளியும் இல்லாம முழுசா நிரப்பிட்டு அந்த உப்போட நடு பகுதியில ஒரே ஒரு முழுமையான கொட்டைப்பாக்க வைங்க. பாக்குல எந்த சொத்தையும் இருக்கக்கூடாது, முழுசா இருக்கணும். இதை நீங்க செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில பூஜை அறையில உட்காந்து தயார் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்படி தயார் செஞ்ச இந்த கல்லுப்பு விளக்க எங்க வைக்கணும்னா, உங்க வீட்டோட ஹால்ல, அதாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற ஹால்ல ஒரு ஓரமா வச்சிடுங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான சூட்சுமம் என்ன இருக்குன்னா, இது யார் கண்ணுக்கும் நேரடியா தெரியக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு டிவியோட பின்பக்கமா வைங்க, இல்ல சோஃபாக்கு அடியில வைங்க, இல்ல ஒரு மூலையில மறைவா வச்சிடுங்க. வெளியில இருந்து வர்றவங்களோ இல்லைன்னா உங்க வீட்லயே இருக்கிறவங்களோ இதை அடிக்கடி பார்க்க கூடாது. இப்படி மறைவா இருக்கும்போது தான் வீட்டுல காத்துல கலந்திருக்கிற அந்த திருஷ்டியையும் எதிர்மறை ஆற்றலையும் இந்த உப்பும் கொட்டைப்பாக்கும் சத்தமில்லாம முழுசா தம் பக்கம் இழுத்துக்கும். இந்த உப்பை எத்தனை நாளுக்கு ஒரு முறை மாத்தணும்னா, கரெக்டா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாத்துங்க. அதாவது நீங்க வெள்ளிக்கிழமை வச்சீங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதை கண்டிப்பா மாத்திடணும். பழைய உப்பை எடுக்கும்போது உங்க கையில நேரடியா தொடாம ஒரு பேப்பர்லயோ இல்லைன்னா கவர்லயோ வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல உங்க வீட்டோட ஒட்டுமொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் சேர்ந்திருக்கும். அந்த பழைய உப்பையும் கொட்டைப்பாக்கையும் ஓடுற தண்ணியில போட்டுடலாம். தண்ணி ஓடுற வசதி இல்லாதவங்க யார் காலும் படாத மரத்தடியிலையோ இல்லைன்னா செடிகளுக்கு அடியிலையோ போட்டுடுங்க. விளக்க நல்லா கழுவிட்டு புதுசா கல்லுப்பும் பாக்கும் வைங்க. இதை மாத்தினதுக்கு அப்புறமா உங்க கைகளை நல்லா கழுவிக்கோங்க. நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றியாக முடிய கமெண்ட்ல ஓம் கம் கணபதாய நமக அப்படின்னு பதிவிடுங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. காரணமே இல்லாத வந்த சண்டையெல்லாம் நின்று வீட்டில் ஒரு அமைதியான பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அபூர்வமான ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.